அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொது பாலிடிக்ஸ் ஒரு தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழைய கட்சிகள் இருக்கு. புதிதாக வந்த கட்சியில இணைவதற்கான காரணம் என்ன? இதுல சாய்ஸே இல்ல, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்ல. தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பாத்துட்டோம். நான் ஒரு காமன் மேனா என்ன பாக்குறாங்க இப்ப விஷுவலா பாருங்க, ஒரு மாற்றம் தேவை, அவ்வளவுதான். அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான். IRS அதிகாரிகள் IAS அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நானும் கத்துக்கிறேன். முதற்கட்ட பணிகள் என்ன? அரசியல் இது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன். நான் சிவில் சர்வீஸ் வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். அங்க இன்ஃபேக்ட் ஐ ஹேட் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு. சோ அந்த மக்கள் அதிகாரத்தை மட்டும் மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு அதிகமா செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அப்படின்னா, அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பீப்புள் ஆர் சாவரன். சோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தாதான் இன்னும் பெட்டரா செய்ய முடியும், அவ்வளவுதான். சார், ஊரகவாதியா இருக்கும் போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமா இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்கள்ல இன்னொரு சொல்லணும் நாம. தமிழக வெற்றி கழகம் மாநில சுயாட்சிய பேசக்கூடிய ஒரு கட்சி. நீங்க உங்களுடைய பிளாக்ல பல்வேறு அரசாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தையும் ஒரு கட்டத்தில் இன்றும் அந்த கருத்து இல்ல. அது நம்ம டீடைலா பேசலாம் அதை பத்தி. சார், உங்களுடைய பதிவுல ஊரக வேலை வாய்ப்பு இல்ல, அதை நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க. சரி, தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகம் நீங்க தான் மறைமுகமா ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. இல்ல, பேசலாம், நேரடி அரசியல் அதெல்லாம் நல்லா பேசலாம். சார், நிறைய கட்சிகள் இருக்கும்போது நீங்க தாவேகாவை சூஸ் பண்ணக்கான காரணம் அதுதான் சொல்றேன்ல. அது சாய்ஸ் எல்லாம் இல்ல. அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இவர் எடுத்திருக்கிற உண்மையா மத்த கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நானு மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. அதனால ஏற்கனவே 2 பொதுச் செயலாளர்கள், 3வது பொதுச் செயலாளர், உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால ஒரு கனவு இருக்கு. அதுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு. சோ அதுக்கான செயல் திட்டங்கள் வடிவமைக்கிறதுல அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. வருமான வரித்துறை அதிகாரியா